ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டே 9 ஆஃப் 25 டேஸ் கோடிங் சேலஞ்ச் இந்த பிகினிங் ஆஃப் 2025 சீரிஸில் 9th டே சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எஸ்டிங். ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ரிவர்ஸ் எஸ்டிங் பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கான ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான் இது. ஸோ வாங்க நம்ம வித்தவுட் வேஸ்டிங் டைம் டேரெக்டாக நம்ம ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூட்டில் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி இன்புட் வாங்க போகிறேன். ஸோ ஏன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபுளாக இருக்கும். இம்யூட்டபுள்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸ்ட்ரிங்கோட வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஆனால் ஸ்ட்ரிங் பில்டர் வந்து நம்மளோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து மியூட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் நான் யூஸ் பண்ணேன். ஸ்ட்ரிங் பில்டர் S1 = நியூ ஸ்ட்ரிங் பில்டர் ஆஃப். ஓகேங்களா? ஸோ நம்ம இதான் இதோட சின்டாக்ஸ். அண்டு வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். இன்புட் வாங்க போகிற அந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, sc.next int of. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு sc.next of அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்குக்கு வந்து இதான் ஃபார்மெட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு லைன் கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு லைன்னா மொத்த ஸ்ட்ரிங்கும் வரும். ஸோ இதுக்குள்ளே வந்து sc.next அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் பில்டர் s2 = நியூ ஸ்ட்ரிங் பில்டர் ஆஃப். நியூ ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் நம்ம இன்புட் வாங்குறது, செகண்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம எம்டியாக ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு லூப் ரன் பண்ண போகிறேன். ஃபார் int I = s1.length -1. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா s1.length of -1. ஸோ இந்த நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வாங்குகிறோம்ல, அதோட லென்த்தோட -1 வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷன் வந்து I > or = 0 வரைக்கும் போகணும். I -. ஸோ நம்ம ரிவர்ஸில் ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி போனோம், I = 1லேருந்து I வந்து <= லென்த் வரைக்கும் போவோம், இல்லை லென்த் வரைக்கும் போவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லென்த் வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்போ 5 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லுங்கள், 5 கேரக்டர்ஸ் இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் 5 வரைக்கும் நம்ம போக முடியாது. ஏன்னா இண்டெக்ஸ் நம்பர் வச்சு தான் நம்ம ட்ராவல்ஸ் பண்ண முடியும். இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0 1 2 3 4 வரைக்கும் இப்படி தான் போவோம். ஓகேங்களா? அப்போது அதனால தான் நம்ம வந்து இண்டெக்ஸ் வச்சு ட்ராவல்ஸ் பண்ணுறதால லென்த்து -1. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் -1 அது வரைக்கும் தான் போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு I வந்து <= 0, அந்த என்னோட வேல்யூலேருந்து 0 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ தானே ரிவர்ஸில் வரும், பின்னாடி இருந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா? இப்போ 5 4 3 2 1 அப்படி பண்ணிவிட்டு வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங் பில்டர் 2 இருக்குல்ல, அதில் சேவ் பண்ண போகிறோம் நம்மளோட வேல்யூஸை. ஓகேங்களா? ஸோ வந்து s2 எப்படி வரணும்னா s2.append ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். append of. ஓகேங்களா? s2ல் append பண்ண போகிறோம். அப்பென்னா பின்னாடி சேர்க்க போகிறோம், ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கோங்க. s1.caret of I. அவ்வளோதான். ஸோ வந்து இப்போது என்ன பண்ண போகிறோன்னா s2வை பிரிண்ட் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து 2 ஸ்ட்ரிங் பில்டர் வாங்கியிருக்கேன். அதில் வந்து ஒன்று வந்து இன்புட் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஒரு லூப் ரன் பண்ணுறோம். I = அந்த லென்த்தோட -1. ஓகேங்களா? லென்த் இப்போ 5 அப்படின்னா 4 வரைக்கும் தான் போகும். ஓகேங்களா? 4 வரைக்கும் தான் போகும். ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் வச்சு ட்ராவல்ஸ் பண்ணுறோம். இண்டெக்ஸ் வந்து 0 to அந்த லென்த் -1 அது வரைக்கும் தான் போகும். ஓகேங்களா? ஸோ I வந்து <= 0 கண்டிஷன். ஓகேங்களா? 0 வரைக்கும் வரலாம், அது கீழே போகக்கூடாது. I -. நம்ம அப்டேஷன் வந்து லென்த்து -1ன்னு கொடுத்துக்குமா, 4 ஃபஸ்ட் வந்து 4 வரும். 4 -னா 3 வரும். 3 2 1 0 வரைக்கும் வரும். அப்புறம் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும், கண்டிஷன் விட்டு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா s2.append of
S2ல அப் அண்ட் ஆகும். இந்த ஸ்ட்ரிங் பில்டரில் அப் அண்ட் ஆகும். எப்படி அப் அண்ட் ஆகும்னா S1 டாட் கேரக்டர் ஆஃப் I. S1 இருக்குல்ல, ஸோ அதில் வந்து கேரக்டர் ஒன்றா அந்த கேரக்டர் எடுக்கும். கேரக்டர் ஆஃப் I எந்த பொசிஷன்? ஐத் பொசிஷன். I என்ன இருக்குது? அந்த லென்த் -1. ஸோ இப்போ வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். JavaScript Day 9 ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இன்புட் கேட்குது. அப்போ வந்து ஹலோன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஹலோன்னு கொடுத்தா இங்கே பாருங்கள் ரிவர்ஸ் ஆகி வந்துச்சு. OLLEH அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இதான் நம்மளுக்கான ப்ரோக்ராம் இன்றைக்கி. நீங்கள் வந்து ட்ராவல்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போது ஒவ்வொரு கேரக்டராக எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உட்காந்து எப்படி மாறுதுன்னு சொல்லி லாஜிக் வந்து திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங், கீப் லேர்னிங் அண்ட் பை.